பாருங்களேங்க, எங்க அணில் என்ன சாப்பிடுதுன்னு பாருங்களேன். தோசை சாப்பிடுதுங்க. எவ்வளோ அழகா சாப்பிடுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க தெரியுதா? ஆ எனக்கு இத பார்த்தோனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. எங்க வீட்டு பக்கத்தில, அப்போ பழைய வீட்டு பக்கத்தில ஒரு குட்டி பையன் இருந்தாங்க. அழகா பேசுவான். 2 வயசு தான் அவனுக்கு. அழகா பேசுவான். கூப்ட்டு அவன்கிட்ட "உன் பேர் என்னன்னு?" கேட்டா, "என் பேர் ரிச்சர்ட் சாமுவேல்" அப்படி சொல்லுவாங்க. அத சொல்லவா வந்தேன்னு கேட்குறீங்க? இல்ல. ஒரு நாள் படிக்கட்டில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். "என்னடா அழுதுகிட்டு இருக்கன்னு?" "இல்ல அத்த அம்மா சூடு வச்சுட்டாங்க" அப்படின்னான். "எங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கூப்பிட்டு சத்தம் போட்டேன். "சின்ன பையனுக்கு போய் சூடு வைக்கிறேன். ஏக்கா அவன் எவ்வளோ சேட்டம் பண்றான் பாரியா" அப்படின்னான். உடனே சொன்னேன், "ஏன் நல்லபடியா சொல்லிக் குடு. அதுக்காண்டி என்ன இப்படியா சூடு வைப்பாங்கன்னு" சத்தம் போட்டேன்னா, மறுநாள் சாயந்தரங்க ஓடி வந்தான். "அத்த கதவ திற, கதவ திறன்னா." சரி அவங்க அம்மா கடைக்கிடைக்கு போயிருச்சோளுக்கு, குழந்த பதறி போய் ஓடியாருது. அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா என்னடான்னேன்." "நீ முதல்ல திற" அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்துட்டு என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா பின்னாடியே விரட்டிக்கிட்டே ஓடி வந்தது. "ஏன் நேத்து தானே சொன்னேன் உன்ன அடிக்கக்கூடாதுன்னு, மறுபடியும் விரட்டிக்கிட்டு வரேனே." "அக்கா அவன் என்ன செஞ்சான்னு கேளுக்கா" அப்படின்னுச்சு. "என்ன செஞ்சான்?" அப்படின்னேன். நானு சரி நீ சொன்னியேன்னு சொல்லி நல்லபடியா சொல்லிக் குடுக்கலாம்ன்னு சொல்லிட்டு, அ தோசையம்மா தோசை அம்மா சுட்ட தோசைன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அத நான் சொல்லிக் குடுத்தேன்க்கா. நல்லபடியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுத்தேன். அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, தம்பிக்கு 2, பாப்பாவுக்கு 1ன்னேன். பாப்பாவுக்குலாம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க்கா. "ஏன்டா தர முடியாதுன்னேன்." "அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா தரணும். நம்ம பாப்பா இல்லையா?" "கிடையாது, கிடையாது. எல்லாமே எனக்கு தான்" அப்படின்னு சொன்னான். "ஏன்டா இப்படி பேசுற? நீ கர்த்தரோட பிள்ள" அப்படின்னு நான் சொன்னேன்க்கா. அதுக்கு அவன் சொல்றான், "இல்ல நான் பிசாசோட புள்ள. நான் ஏன்டா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்றேன். "ஆமா நீ தானே பெத்த. அப்ப நீ தான் பிசாசு. அதான் நான் ஓடி வரேன். பேசுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. "அதுக்கு தான்க்கா நான் அடிக்கிறேன்" அப்படின்னுச்சு. உடனேவும் "ஏன்டா அப்படி சொன்ன?" அப்படின்னேன். அதுக்கு சொல்றேன், "எப்ப பார்த்தாலும் பேய் அடிச்ச மாரி அடிச்சா, அவ பிசாசுன்னு தான் சொல்லுவாங்க. கர்த்தரோட பிள்ளைன்னா அடிப்பாங்களா யாருனாலும்?" அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. உடனே அவங்க அம்மா சொன்னுச்சு, "நான் தவம் இருந்து அவனுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணி பெத்தேன்க்கா. அவன் எப்படி பேசுறான் பாருக்கா" அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "எதுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு பெத்தியோ?" அப்படின்றாங்க. அவ்வளோ வாய்ங்க அந்த பையனுக்கு. எனக்கு இப்ப அந்த அணில பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்ததுங்க. தோசை சாப்பிட்டுட்டு இருந்ததா, உடனே அந்த பையன் ஞாபகம் வந்தது. இப்ப அவனுக்கு 5, 6 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டாண்டர்டோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறான். ஆனா, அந்த அணில பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த மாரி உங்க வீட்டு பக்கத்துல யாராவது அப்படி பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.